உலகம் அழிய போகுது உலகம் அழிய போகுது நிறைய பேர் சொல்றாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. உலகம் அழிஞ்சதுக்கான ஆதாரத்தை வந்து இப்போ எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நீங்க 101 எலுமிச்சம்பழத்தை வெட்டுனீங்கன்னா ஒரு மனிதனை வெட்டினதுக்கு எக்ஸ்சேஞ்ச் குடிக்கிறதோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு அமானுஷ்யமான ஒரு இது நடக்கிறதோ வந்து நான்வெஜ் சாப்பிட்டு வந்தா அப்படி நடக்கும். இப்போ வந்து இந்த குட்டி சாத்தான், இப்போ எக்ஷனி, இப்போ வந்து ஜின் அதெல்லாம் நிறைய சொல்றாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? ஓகே. இப்போ நீங்க சொல்லும்போது இப்போ எலுமிச்சை பழம் சொன்னீங்க இல்லையா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது லக்ஷ்மி, அதை வந்து வெட்டக்கூடாது. இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் தடவி ரெண்டு வாசல்ல வந்து ரெண்டு பக்கம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ லக்ஷ்மி, அது எலுமிச்சை பழம் வந்து லக்ஷ்மியை குறிக்குது, ஸோ அதை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இது வரைக்கும் லட்சுமின்னு சொன்னது கிடையாது. ராஜா கனி, அவ்வளவுதான். இருக்கிற கனிகள்ல அது ஒரு ராஜா கனி. எலுமிச்சம்பழத்தை வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. ஒரு அது பலிகிட்ட பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் வந்து ஒரு ஆட்டுக்கு சமம், ஒரு பூசணிக்காய் வந்து ஒரு மாட்டுக்கு சமம், ஒரு 10 ஊமத்தங்க வந்து ஒரு எரும மாட்டுக்கு சமம், இப்படி வரும். இதே நேரத்துல நீங்க 101 எலுமிச்சம்பழத்தை வெட்டுனீங்கன்னா ஒரு மனிதனை வெட்டினதுக்கு சமம். பலியிடலாம், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. எலுமிச்சம்பழத்தை வெட்டக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லை. அப்படின்னா யாரும் ஜூஸ் குடிக்க முடியாது, அப்படின்னா யாரும் ஊறுகாய் திங்க முடியாது. வெட்டி இந்த மாதிரி வாசல்ல வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, அப்படி எலுமிச்சம்பழத்தை வெட்டலாம். எலுமிச்சம்பழத்தை வெட்டி தான் ஊறுகாய் போட முடியும், எலுமிச்சம்பழத்தை வெட்டி தான் ஜூஸ் போட முடியும். எலுமிச்சம்பழத்தை வெட்டுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. இது ஒரு தப்பான வதந்தி. இந்த கருத்தை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. எலுமிச்சம்பழத்தை வெட்டி குங்குமம் தடவி, இது நான் என்ன சொல்ல வரேன், நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம புதுசா பண்ணணும். நம்ம எதுவும் கண்டுபிடிக்கிறோமா? இல்ல கண்டுபிடிக்கிற திறன் நம்மள்ட்ட இருக்கா? ஒண்ணும் இல்லைங்க. எல்லாரும் சொல்றாங்கல்ல, நான் அப்படி இப்படி பிளாக் மேஜிக்னு ஒண்ணு இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு நிறைய பேசுறாங்கல்ல. அப்படி பேசுறவங்களுக்கா இருந்தாலும் சரி, நான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு விஷயத்த பண்ண முடியாது. இங்க இல்லாத ஒரு விஷயத்த புதுசா கற்பனை பண்ற திறன் யாருக்குமே இல்லை. நான் சொல்ற புரியுதா? இங்க இல்லாத ஒரு விஷயத்த யாராலையும் கற்பனை பண்ண முடியாது. இருக்கிற விஷயத்த மட்டும்தான் அதை வந்து பிரம்மாண்டப்படுத்தி பார்க்க முடியுமே தெரியுமா? புதுசா ஒரு விஷயத்த இங்க யாரும் கற்பனை பண்ண முடியாது. விரிவடைஞ்சிருக்க தவிர எதுவுமே இங்க புதுசா கண்டுபிடிக்கப்படலை. எல்லாமே இங்க இருந்திருக்கு, அது விரிவடையப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். எலுமிச்சம்பழத்தை வெட்டி குங்குமம் தடவணும்னு நானா சொன்னேன்? நம்ம எதுவும் கண்டுபிடிச்சோமா? இல்ல. ஆல்ரெடி நடைமுறையில இருக்க ஒரு விஷயம். வர 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 நம்ம அதை குங்குமம் தடவுனாங்க, அப்புறம் மஞ்சள் தடவுனாங்க, அப்புறம் உப்பு வச்சாங்க, அப்புறம் அது மேல கற்பூரம் ஏற்றி வச்சாங்க, அப்புறம் அதை பின்னாடி திருப்பி விளக்கு போட்டாங்க. இப்படிதான் அதுல இருந்து நம்ம அதை விரிவடைய வச்சோமே தவிர எலுமிச்சம்பழத்தை வச்சு புதுசா யாராலையும் ஒரு கற்பனை பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. அப்ப ஆரம்பத்துல பயன்படுத்தினவங்களா நம்ம முட்டாள்தனம்? அப்படி ஒண்ணு இல்லை. அவங்க சொன்னதை நம்ம செய்யறோம், சரிதானே? உலகம் அழிய போகுது உலகம் அழிய போகுது நிறைய பேர் சொல்றாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. உலகம் அழிஞ்சதுக்கான ஆதாரத்தை வந்து இப்ப எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க காமிக்கிறாங்க? கீழடி அகழ்வாராய்ச்சியில காமிச்சாங்க. மண்ணுக்குள்ள இருந்து எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கு. இப்ப இங்க இல்லாத ஒரு விஷயத்த யாராலையும் புதுசா கற்பனை பண்ண முடியாது. இருக்கிற விஷயத்த மட்டும் தான் பிரம்மாண்டப்படுத்த முடியும். அப்ப எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி உப்பு தடவுறதோ மஞ்சள் தடவுறதோ வாசல்ல வைக்கிறதோ நம்மளா கண்டுபிடிக்கல, முன்னோர்கள் சொன்னாங்க. அவங்க நல்லா தானே இருந்திருக்காங்க, இல்லாம போல நல்லா தானே இருந்திருக்காங்க. சார், இப்போ வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வராங்க, ரொம்ப லேட்டா டிராவல் பண்ணிட்டு வராங்க. ஸோ வரும்போது ஏதாவது ஒரு மாமிசமோ இல்லை ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸோ எதனா ஒன்று நான்வெஜ் வந்து சாப்பிட்டுட்டு வராங்க. ஸோ ரொம்ப லேட் நைட்ல இப்போ ஒரு செவ்வாய் வெள்ளி அந்த டைம்லாம் வரும்போது அவங்களுக்கு வந்து இப்போ எக்ஷினி பிடிக்கிறதோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு அமானுஷ்யமான ஒரு இது நடக்கிறதோ வந்து உண்மையாட்டே அந்த மாதிரி ஒரு நான்வெஜ் சாப்பிட்டு வந்தா அப்படி நடக்கும்? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. மீன் குழம்பு சாப்பிட்டு போறதுனாலயோ, ஆடு மாடு சாப்பிட்டுட்டு போறதுனாலயோ, சிக்கன் ரைஸ் சாப்பிடுறதுனால எல்லாம் பேய் பிடிக்காது. ஒரு அன்டைம்ல வரும்போது அந்த மாதிரி கிடையாது. அன்டைம் அது அவங்களுடைய வீக்னஸை பொறுத்து இருக்குமா பேய் பிடிக்கிறது. எல்லாரையும் எல்லாம் பேய் பிடிக்காது, அது வீக்னஸை பொறுத்து இருக்கு, சரிங்களா? இங்க வந்து ரொம்ப தைரியமா இருக்கிறவங்க, துணிஞ்சவங்க எல்லாம் அவ்வளவு பக்கத்துல எல்லாம் அது போயிடாது, சரியா? கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டது மாதிரி அவங்கள பார்த்து பயப்படுறது, இங்க பேய் இருக்குமோ நினைக்கிறது, பேய் வந்து நம்மளை பிடிச்சிருமோ என்னமோ நினைக்கிறது, சரிங்களா? இப்ப வந்து உண்மையான பேய்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒருத்தருக்கு உண்மையிலே பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வெளியே எடுக்கிறதோ வெளியே அனுப்புறதுக்கோ வைத்தியம். ஆழ் மனசுல போய் ஒருத்தர் கற்பனை பண்றாங்கன்னு வச்சாங்க, அதை நீங்க எப்படி குணப்படுத்துவீங்க? இது உளவியல் சம்பந்தமான ஒரு விஷயம் தான். புரியுது? ஆழ் மனசுல போய் எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னா அவங்க தானாவே கற்பனை பண்ணி ஆழ் மனசுல போய் பதிஞ்சாச்சு. பேயை விரட்டிடலாம். பேய் இல்லாதவங்களை போய் நம்ம என்ன பண்ண முடியும்? தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை நம்ம எழுப்ப முடியாது. இது அவங்க மேல குத்தம் கிடையாது, சரிங்களா? பேய் இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவ்வளவு எளிதில் எல்லாரையும் போய் அது தாக்கிடாது, சரியா? அந்த கிரக சூழ்நிலைகள், குலதெய்வத்தோட வீக்னஸ், இஷ்ட தெய்வத்தோட வீக்னஸ், இவங்களுடைய வீக்னஸ், இதெல்லாம் இருக்கும் பொழுது
ஈஸியா ஊடுருவ வாய்ப்பு இருக்கு. ஓகே. இதெல்லாம் நல்லா இருக்கு, கிரகமும் நல்லா இருக்கு, சூழ்நிலை நல்லா இருக்கு, சத்த தைரியமா உள்ளவங்க, குலதெய்வத்தோட அனுகிரகம் நல்லா இருக்கு, இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் நல்லா இருக்கு, அனுதினமும் இறைபக்தியில உள்ளவங்களை எல்லாம் எளிதில நம்பாது, கிட்ட போகாது. இந்த நம்பாம பேசுறவங்க, இது இல்லைன்னு நினைக்கிறவங்க, ஒரு வெகண்டாவாதமா பண்றவங்க, அவங்க மேல ஈஸியா தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள். ஓ, ஓகே. இப்போ நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த புளிய மரத்து பக்கத்துல போகக்கூடாது இரவு நேரங்கள்ல, இந்த மாதிரி முருங்கை மர பக்கத்துல போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல வந்து ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி அதுல இருந்து ஆணி எடுக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது உண்மையாட்டே அவங்களுக்கு இந்த மாதிரி அமானுஷ சக்திகள். இது நல்ல கேள்வி. என்னன்னா, மாந்திரிகத்துல வந்து 8 வகையான கலைகள் இருக்கு. வசியம், பேதனம், உச்சியாடனம், ஸ்தம்பனம், மோகனம், வித்யாகனம், மாரணம், இப்படி இருக்கு. அதே மாதிரி மாந்திரிகத்துல 38 வகையான பிரயோக முறைகள் இருக்கு. 38 வகையான பிரயோக முறைகள். இந்த 9வது முறை தான் ஆணி அடித்தல். கிறுக்குத்தனம் பேர், ஆணி அடித்தல் பேர். ஒரு குடும்பத்தை ஒரு நாசக்காடு பண்ணணும், இல்ல ஒரு அவமானப்படுத்தணும், இல்ல அந்த ஊரை விட்டு அவங்களை வெளியேற்றணும் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்டவங்களுடைய பேர்கள், மற்ற விஷயங்கள், போட்டோ, இந்த காலடி மண் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி அது சில பொருள்கள்லாம் கலந்து பூஜை பண்ணி அந்த ஆணியை வந்து அதுல ஒரு 2-3 நாள் ஊற போட்டு இந்த மாதிரி புளிய மரம், முருங்கை மரம், பனை மரத்துல அடிச்சு விட்டுருவாங்க. அது அடிச்சதுக்கு பிறகு அவங்க எந்த தேவதையை ஏவுறாங்களோ அந்த தேவதை சம்பந்தப்பட்டவங்களுடைய வீட்டுக்கு போய் அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, தற்கொலையை கொடுக்கறது, கடனை கொடுக்கறது, விபத்தை கொடுக்கறது, அந்த ஊர்லயே இல்லாம ஊரை விட்டு வெளியேற்றுறது, இதெல்லாம் நடக்கும். ஆனா இது எந்த மரத்துல, நம்ம அந்த இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் அடிக்க மாட்டாங்க. சரி, 10 மரம்னா 10 மரத்துல அடிக்கும், ஏதாவது ஒரு மரத்துல அடிப்பாங்க. அப்ப அந்த மரத்துல போய் நீங்க சாஞ்சுக்கிட்டு நிற்கும் பொழுதோ, இல்ல அங்கே உட்காந்து ஏதேனும் சாப்பிடும் பொழுதோ, இல்ல அந்த ஆணியை விளையாட்டுத்தனமா நீங்க புடுங்கும் பொழுதோ உங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரி அந்த முருங்கை மரத்துக்கிட்ட போய் இது என்ன ஆணி அடிச்சிருக்காங்க அதை புடுங்கி பார்க்கறதோ, இல்ல அங்க போய் நிக்கிறதோ, ஒரு கிண்டல் கேலியா பேசுறதோ, இதை தொட்டு பார்ப்போம்னு நினைக்கிறதோ உங்களுக்கு அதனுடைய பாதிப்புகள் இருக்கு. அதுக்காக சம்பந்தமே ஆணி அடிக்காத புளிய மரத்துக்கிட்ட நிற்கும் பொழுதோ, ஆணி அடிக்காத ஒரு முருங்கை மரத்துக்கிட்ட, பனை மரத்துக்கிட்ட நிற்கும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தால் நீங்க அங்க ஜாக்கிரதையா இருக்கும். ஒரு கருப்பு கலர்ல மை தெரியுது, ஒரு 3-4 ஆணி அடிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க அங்க போக தேவை, ஏதோ வேலைப்பாடு பார்த்துருக்காங்க அப்படின்னு விலகணும். அதெல்லாம் பார்த்துக்கலாம், பிடிங்கி பார்க்கலாம், ஆட்டி பார்க்கலாம், வெளியில எடுத்து பார்க்கலாம். சொல்ற புரியுதா? அங்கே நிக்கிறது போறது கண்டிப்பா பாதிப்பு கொடுக்கும். இப்போ வந்து இந்த குட்டி சாத்தான், இப்ப யக்ஷினி, இப்போ வந்து ஜின், அதெல்லாம் நிறைய சொல்றாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, எல்லாமே ஒரே மாதிரி தான், அவ்வளவுதான். சரியா? இப்ப அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க. பெரிய அண்ணனுக்கு என்ன பவர் இருக்கும், நட அண்ணனுக்கு என்ன பவர் இருக்கும், சின்ன அண்ணனுக்கு என்ன, எல்லாமே அண்ணங்க தான். ஆனா பெரிய அண்ணனுடைய கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும், நட அண்ணனுடைய ஒரு கேரக்டர் ஒரு மாதிரியா இருக்கும், சின்ன அண்ணனுடைய ஒரு கேரக்டர் ஒரு மாதிரியா இருக்கும். சரிதானே? ஆனா எல்லாரும் அண்ணங்க தானே. மாதிரி குட்டி சாத்தான், ஜின்னு, கைக்கருப்பு, வேதாளம், இது எல்லாமே பரிவார தெய்வங்கள், சிறு தெய்வதைகள், அதிர்வான கடவுள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் இருக்கு. சொல்ற புரியுதா உங்களுக்கு? அதனால ஜின்னுக்கு வேற வேறுபாடு, குட்டி சாத்தானுக்கு வேற வேறுபாடு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்க பொறுத்தளவுக்கு இறைவன் என்பவன் ஒருவனே, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரியா? அது அல்லாவா இருந்தாலும் சரி, இயேசுவா இருந்தாலும் சரி, சிவனா இருந்தாலும் சரி. ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க இறைவன் வந்து 10-15 இருந்திருந்தா 10-15 சூரியன் இருந்திருக்கணும். இங்க இறைவன் 10-20 இருந்திருந்தா 10-20 நிலவா இருந்திருக்கணும். இங்க இறைவன் வேறுபாடா இருந்திருந்தா கடல் வெவ்வேறா இருந்திருக்கணும், பூமி இந்த மாதிரி வெவ்வேறா இருந்திருக்கணும், காற்று வெவ்வேறா இருந்திருக்கணும். இங்க நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, பிரபஞ்சம், பஞ்சபூதங்களும் ஒண்ணுதானே. முஸ்லிமுக்கும் 24 மணி நேரம் தான், கிறிஸ்துவருக்கும் 24 மணி நேரம் தான், இந்துவுக்கும் 24 மணி நேரம் தான். நேரங்கள்ல எதுவும் மாறுபடுதா? உருவங்கள்ல எதுவும் மாறுபடுதா? பிளட்ல எதுவும் மாறுபடுதா? சாப்பிடுற முறைகளை எதுவும் மாறுபடுதா? ஒன்றும் கிடையாது. சரிதானே? எனக்கு இந்த தோற்றத்துல, இந்த வடிவமைப்புல சிவபெருமானை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வழிபாடு ஏத்துக்கிட்டேன். முஸ்லிமுக்கு இந்த தோற்றத்துல சமாதியை வணங்குறது பிடிச்சிருக்கு, அவங்க ஏத்துக்கிட்டாங்க. கிறிஸ்துவருக்கு இப்படி, இயேசுநாதர் இப்படி இருக்கு, அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இவ்வளவுதான். இறைவன் என்பவன் நீங்கள் ஒருவன் தான். இங்கு மாறுபாடுபட்டிருக்கு. ஆனா இப்ப கிறிஸ்துவ கோயிலுக்கு யாரும் போக வேண்டாம்னு யாரும் சொல்லல, முஸ்லீம் கோயிலுக்கு யாரும் போக வேண்டாம்னு யாரும் சொல்லல, இந்து கோயிலுக்கு யாரும் போக வேண்டாம்னு சொல்லல. இப்ப எல்லாருமே எல்லாத்தையும் விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சரிதானே? இப்ப நம்ம இந்து மதத்துல ஏதேனும் குழந்தைங்க அழுதுச்சுன்னா பள்ளிவாசல்ல கொண்டு போய் மந்திக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த முஸ்லீமார்களும் இப்ப நம்ம கோயில்களுக்கெல்லாம் வர்றாங்க, போறாங்க, எல்லாம் பண்றாங்க, சாப்பாடு கூட சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்துவ கோயிலையும் அந்த மாதிரி இருக்கு. அதனால இங்க வந்து ஒண்ணு மாறுபாடு கருத்தோ, இவங்க பெருசு, அவங்க பெருசு, அவங்க பெருசுனால நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன் நான் சொல்ல வரேன்னா, கிறிஸ்துவ ஆலயத்தினுடைய கோபுரமும் மேல் நோக்கி தான் இருக்கு, பள்ளிவாசலுடைய கோபுரமும் மேல் நோக்கி தான் இருக்கு, சிவபெருமானுடைய கோபுரமும் மேல் நோக்கி தான் இருக்கு.
நீ கண்ணாடி முன்னாடி நின்று என்னவா பாவிக்கிறியோ அதுவா உனக்கு காட்சி தரப்போகுது. நம்ம வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு கண்ணாடி தான். எங்க அப்பா போய் நின்னாருன்னா அவர் உருவம் தெரியும், எங்க அம்மா போய் நின்னுச்சுன்னா அவங்க உருவம் தெரியும், நான் போய் நின்னா என் உருவம் தெரியும். கண்ணாடிக்கு நீ யார் வந்து நிக்கிறியோ அவங்க உருவத்தை அது காட்டும். ம்ஹும். புரியுதா நான் சொல்றது? இங்க பிரபஞ்சத்துல அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. யாராருக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்தாறு போல நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம். Okay. சரியா? அந்த கொண்டக்கடலையில என்ன சத்து இருக்கோ ம்ஹும். அதுதான் கோழியில இருக்கு. நான் சொல்றது புரியுதா? ம்ஹும். கோழியில என்ன சத்து இருக்கோ அதுதான் கொண்டக்கடலையில இருக்கு. இப்ப நம்ம கோழியை வந்து பொரிச்சு சாப்பிடுறோம், குழம்பு வச்சு சாப்பிடுறோம், என்னென்ன பண்ணி சாப்பிடுறோம். ஐயமாருங்க எதை சாப்பிடுறாங்க? கொண்டக்கடலையை தான் சாப்பிடுறாங்க. இறைவன் என்ன பண்ணிட்டாரு? யோ நீ கொண்டக்கடலையை சாப்பிட கோழிக்கு வரமாட்டேன், ஆனா இதுல இருக்கிற சத்து உனக்கு தேவை, இதுலயும் நான் உனக்கு வச்சு விட்டுறேன் அப்படின்னு வச்சிருக்காரு. கோழியில என்ன இருக்கோ அது கொண்டக்கடலையில இருக்கு, கொண்டக்கடலையில என்ன இருக்கோ அது கோழியில இருக்கு. இறைவன் யாரையும் பாகுபாடு பார்த்து பிரிவினையோ மத பிரிவினையோ எதுவும் பண்ணல, நம்மளா பார்த்து பண்ணிக்கிட்டாரு.